ஹாய் சொந்தங்களே, வணக்கம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் போட்டு கஞ்சி வச்சுருக்கோம். செம டேஸ்ட்டாக இருக்குது. நேற்று பச்சை பயிர் போட்டு கஞ்சி வச்சுருந்தோம். நேற்று கீரை போட்டு கஞ்சி வச்சுருந்தோம். முருங்கைக்கீரை பச்சை பயிர் போட்டு நேற்று கஞ்சி வச்சுருந்தோம். செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் அத்தைக்கு எங்கள் அப்பாவுக்கு வயிறு வலி, அதனால் அவங்களுக்கு ஈஸியாக செரிக்கிற மாதிரி கஞ்சி, அந்த கஞ்சி சத்தாக இருக்கணும்ல, அதனால் முருங்கைக்கீரை பச்சை பயிர் அப்படின்னு 3 நாளாக தொடர்ந்து ஒரு கஞ்சி. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் குழம்பு வைக்க ஒன்றும் இல்லைனா ஏதாவது இந்த மாதிரி கஞ்சி, தேங்காய் கஞ்சி, பச்சை பயிர் கஞ்சி, முருங்கைக்கீரை கஞ்சி வச்சு துவையல் அரைச்சி கொடுப்பாங்க. அது குழம்புக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்றதுக்காக அந்த கஞ்சி. இன்னொன்று உடம்பு சரியில்லாதவங்களுக்கு அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ யாரும் அந்த மாதிரி வச்சு கொடுக்கறதில்ல. இப்போ இந்த கஞ்சி சாப்பிடவும் பழைய ஞாபகம் வந்துச்சு. இந்த வீடு எதுக்குன்னா, இதேமாரி நான் இந்த கஞ்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள் வீட்டில் குழம்பு வைக்க ஒன்றும் இல்லைன்னா இந்த கஞ்சி வச்சு குடிக்கலாம். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி வச்சு கொடுக்கலாம்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.